குவா காட்டில் ஒவ்வொரு காலையும் பறவைகளின் இனிமையான பாடலுடன் சூரியன் உதயமாகும். அந்த காட்டில் ஒரு குட்டி குருவி பிறக்கிறது. பிறந்த நாளிலிருந்தே பறவைகளின் பாடலை கேட்டு வளர்ந்த அந்த குட்டி குருவி தானும் ஒரு நல்ல பாடகராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆனால் அவளின் குரல் மிகவும் மெதுவாக இருக்கும். யாரும் கேட்காத அளவுக்கு குறைந்த சத்தம். இதனால் கவலையடைந்த குருவி கடவுளிடம் மனதார வேண்டுகிறது. அதற்குள் அவளுக்கு சந்திப்பு, காட்டின் புத்திசாலி குரங்குடன். அவள் தனது பிரச்சனையை குரங்கிடம் சொல்கிறாள். குரங்கு அவளை காட்டுக்குள் அழைத்து சென்று மயிலின் கரகரக்கும் சத்தத்தை கேட்கச் செய்கிறது. சத்தம் இருந்தால் போதும் என்று இல்லை, இனிமைதான் முக்கியம் என்று குரங்கு உணர்த்துகிறது. இதை கேட்டு குருவி, என் இனிமையான குரலே எனக்கு போதும் என்று நிம்மதிப்படுகிறது. அவள் குரலை பெரிதாக்க குரங்கு ஒரு வாழை இலையை மெகாஃபோனாக மாற்றி அவளுக்கு முன் வைக்கிறது. அடுத்த நொடியில் காட்டே முழுவதும் அவள் இனிமையான பாடலால் முழங்குகிறது.